ராதே ராம் ஒரு உத்தமமான பக்தன் தான். நிஜமாகவே பகவானை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருந்தது. ஒரு மகாத்மாட்ட கேட்குறான். அவர் சொல்கிறாரு, உண்மையான பக்தி இருக்கும் பட்சத்தில் பிருந்தாவனத்துக்கு போ, நிஜமாகவே உனக்கு பகவத் தரிசனமாகும் அப்படின்னு அவர் வாழ்த்தி அனுப்புகிறார். அவன் பிருந்தாவனத்தில் வந்து தேடுறான். அங்கே ஒரு திருடன் இவனை பார்க்குறான். இவன் கழுத்தில் செயின்லாம் போட்டுக்க முதலெல்லாம் இருக்கிற பார்த்துட்டு, பாபா உனக்கு அதுக்கான உபாயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு யமுனை நதிக்கரையில் கூட்டிகிட்டு போயிட்டு கழுத்தில் தண்ணியில் நின்று கண்ணை மூடிக்கிட்டு கிருஷ்ணன் தியானம் பண்ணிட்டாரு. உன் நகைகள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோம். ரெண்டு கொடுத்துட்டு அவன் நம்பிக்கையோடு தியானம் பண்ணிட்டு இருக்கான். உடனே ராதாராணி சொல்லுவாங்க, அவனை எப்படியாச்சும் நீங்கள் தரிசனம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ராதாராணி சொல்ல, கிருஷ்ணன் அவருடைய வார்த்தைக்காக வந்து புல்லாங்குழல் வாசித்து அவனுக்கு குரல் கொடுக்குறான். அவன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு சொன்னவர் வந்துட்டு நான் சொல்லும்பொழுது தான் கண்ணை திறக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பிருந்தாவன வாசி, அவர் வார்த்தையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணன் அப்படின்னா அந்த திருடனை தேடி போயிட்டு அவனை பிடிச்சி அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. நான் இன்றைக்கி என்ன புண்ணிய காரியம் பண்ணிடணும் தெரியல, பகவானே உன் தரிசனமே எனக்கு இன்றைக்கி கிடைச்சதேன்னு சொல்கிறேன். எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து யமுனை நதிக்கரையில் அந்த திருடன் வந்து நீ கண்ணை தர பகவான் வந்துட்டார்னு சொன்ன பிறகு பகவானுடைய தரிசனத்தை அவன் அடைந்தான்னு பார்க்குறான். அவனுடைய பக்தியை மிச்சறதா, பகவானுடைய கருணையை சொல்கிறதா, பிருந்தாவனவாசியாக இருந்த அவன் திருடனாக இருந்தாலும் அவன் ஒரு பிருந்தாவனவாசியாக இருந்தான் இல்லையா, அதுக்காக நினைக்கிறதா எப்படின்னு தெரியல. ராதே ராதே.